வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்து பரோட்டா வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது சொன்னியா? நாங்கள் வந்து 3 முட்டை உடச்சி ஊற்றுறோங்க. இது தேவையான அளவு வேணுங்கிறீங்க, அதிகமாக கூட 4 முட்டை கூட ஊற்றிக்கலாம், 5 முட்டை கூட ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிச்சு வச்ச பரோட்டா போட்டுக்கலாங்க. பரோட்டா வீட்லேயே நாம்ளே செஞ்சதுங்க. ஆரோக்கியமான பரோட்டாங்க. பரோட்டா கொட்டினதுக்கப்புறம் ஒரு கிண்டுனதுக்கப்புறம் குழம்பு, இப்போ அடுத்தது குழம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பரோட்டா குருமா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணது, அதை வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு பரோட்டா குருமா அதிலே ஊற்றிக்கலாங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. வீட்டிலையே நாம் குழந்தைங்களுக்கு நாம்ளே மைதா மாவு வாங்கி பரோட்டா ரெடி பண்ணி ஆரோக்கியமான பரோட்டா, ஏன்னா குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து பரோட்டா கேட்பாங்க, அடம்பிடிப்பாங்க. கடையில் வந்து மைதா மாவில் கெமிக்கல் போட்டு தான் பரோட்டாலாம் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஆரோக்கியமாக வீட்லேயே நாம் குழந்தைங்களுக்கு பரோட்டா மைதா மாவில் செஞ்சு கொடுக்கலாங்க. ஈஸியான ஆரோக்கியமான கொத்து பரோட்டா வீட்டிலேயே நாம் செஞ்சுக்கிட்டோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.